டீ கடையில் கிடைக்கிற வெங்காய சமோசா பார்த்தோன்னே எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சமோசாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 1½ கப் மைதா, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சூடாக இருக்க எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உணராமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பரட்டிட்டு இதை மூடி வச்சிடலாம். இங்கே இன்னொரு பவுலில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அவல், 1 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, தனியாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கைட்ட அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா வரணும். அவல் சேர்த்துருக்கறனால வெங்காயத்துலேருந்து வர்ற தனியாக அவல் நல்லா உறிஞ்சிக்கிடும். மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. 6 உருண்டைகளாக உருட்டி நல்லா நைஸாக திரட்டி எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கல்லில் லைட்டாக மட்டும் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதாவை இந்த மாதிரி திக்காக பேஸ்ட்டாக கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிட்டு திரும்ப 3ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷீட் இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ சமோசா ஷீட் தயாராகிருச்சு. இதை 2ஆக மடித்து எல் ஷேப்பாக இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மைதா பேஸ்ட் நல்லா தடவிட்டு இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கேப் இல்லாமல் மடித்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை உள்ளே வச்சு நல்லா அழுத்தினதுக்கு அப்புறமா மீதி இருக்க ஷீட்லையும் மைதா பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு இந்த மாதிரி டைட்டாக சுற்றி விட்டுருங்க. சமோசா ஷேப் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான டீ கடை ஸ்டைல் வெங்காய சமோசா தயாராகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.